Hi guys, welcome to BIRUNTHA. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் காண்டி இங்க ஷாப்பிங் வந்தேன். இங்க nesto ஹைப்பர் மார்க்கெட்க்கு இங்க ஓணமோட என்ன ஒரு ஸ்பெஷல் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க, எப்படி டெக்கரேட்லாம் பண்ணிருக்காங்க, வேற என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் ஓடுதுங்கறத வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெஸ்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓணம்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே வந்து ஒரு 1 வீக் முன்னே வந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓணம் சத்யாவுக்கு 25 வெரைட்டிஸ் டிஷ்ஷஸ் வந்து நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணி இல்லைனா நம்ம டேரெக்டாக அந்த டைமிங் கூட அங்கே போய் கூட நம்ம கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஃபுட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ராலியில் செப்பரேட்டாக வச்சு எல்லாத்தையுமே அந்த டைமிங்கில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லன்ச் டைமில் ஆஃப்டர்நூன் வந்து 11:30 to ஒரு 2 o'clock வந்து எல்லாமே வந்து ஃபுட்டு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அந்த டைமிங் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து மெயினாக போனது வந்து பாயாசத்துக்காண்டி தான். இந்த பிரதமன் அடப்பிரதமன் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நிறைய வெரைட்டிஸ் வந்து அதையுமே வந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அண்ணா இது என்னது பழமா? என்ன பழம் அது? வீட்டா இது? இது என்னது? பால் பாயசமா? அடப்பிரதமன் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும். ஒரு 3 வெரைட்டி. எவ்வளோ கொடுப்பீங்க? 200 அந்த ரேஞ்சு. ஓகே. அது வேண்டாம். பாலடை கொஞ்சம் கொடுங்க. இது பருப்பு பாயசமா? இது அவளா? ஆனால் பழ பாயசம் கொடுங்க. பாயசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலியாக வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓணம் சத்யாவுக்கு புக் பண்ணவங்க இல்லை யாராவது வாங்கணும்னு நினச்சவங்க கூட இந்த மாதிரி அது ஒரு சைடு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து 3 ஃப்ளேவர் தான் வந்து வாங்கினோம். ஏன்னா மற்ற எல்லா பாயாசமே நம்ம டேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவல் பாயாசம், இது பால் பாயாசம், பருப்பு பாயசம் எல்லாமே நம்ம சாப்பிட்டது தான். அதனால் வந்து இந்த 3 பாயசம் மட்டும் டேஸ்டிங்காண்டி வாங்கியிருந்தோம். இதை வீட்டில் போய் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதையும் லாஸ்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து 500 கிராம் வந்து 1 ரியால் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சைடு, அங்கேயுமே நிறைய ஆஃபர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய டெக்கரேஷன் எல்லாமே இருந்துச்சு. அதையுமே பாருங்கள். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் ஐட்டம் இல்லை பழங்கள் எல்லாமே வந்து தனித்தனி ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் நம்ம சத்யானாலே வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தானே, எல்லா காய்கறியும் சேர்த்து வச்சு சமையல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு. இது வந்து கோலம் போடுறதுக்காண்டி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் தலையில் வைக்கிற பூ மாதிரியும் இல்லை, மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது பார்க்க வந்து மல்லிகைப்பூ மாதிரி தெரில. இதோட ரேட்டு பாருங்கள். மல்லிகைப்பூ வந்து 4000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கோலத்துக்கு போடுற அந்த ரோஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1000 rupees கிட்ட போட்டிருந்தாங்க. இதோட அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதோட காம்பு நீளமாக இருந்துச்சு. பட் ஆனால் ஃப்ளேவருமே அந்தளவுக்கு இல்லை. நானும் சரி கொஞ்சம் பூ வாங்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னொடனே நானும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கலை. இது வந்து நேற்றே ஒரு நாளைக்கு முன்னே வந்து வாங்கியிருந்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கோலம் போடுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். ஓணம் டைம் அந்த மாதிரினா கொஞ்சம் இயர்லியராக போய் வாங்கினோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பூலாம் கிடைக்கும். நான் வந்து பூவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னொடனே வாங்கலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக நிறையா வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் செக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இங்கே தனியாக இருக்கும். அது போக இங்கே நம்ம ஓணம்க்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா காய்கறியுமே வச்சுருந்தாங்க.
அது போக ஓணம்க்குலாம் வந்து சாம்பார் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாம்பார் கிட்டாகவே வந்து தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு நிறையா இருந்துச்சு. அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம நிறைய செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது யூஸ் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு கிட்டோ இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னே வந்து என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கிட்ட தான் ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து 15 காய்கறியை வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒரு பீஸ் 2 பீஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்து அதை பயன்படுத்தி தான் வந்து எங்கள் வீட்டில் ஓணம்க்கு வந்து சாம்பார் அவியல் ரெண்டுமே அதை வச்சு செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக எல்லாமே வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே இருந்துச்சு. ஆஃபர்ஸும் நிறையா போச்சு. இது பார்த்திங்கன்னா வாழை இலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அது போக ஓணம்க்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடச்சிது. இன்றைக்கி பாதி விலையில் கிடச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஊறுகாய்க்கு தனி செக்ஷன் எல்லாமே வந்து நெஸ்டோ பிராண்டில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி பிக்கிள் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இது வந்து ஒரு தனி செக்ஷனாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸு, நம்ம சிப்ஸ் சைட்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, நார்மல் பனானா சிப்ஸு, அதில் வந்து ஸ்வீட்டு, நேந்திரம்பழம் ஸ்வீட் சிப்ஸு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து அடப்பிரதமான எல்லாமே பண்ணுவோம்ல, அதுக்கு தேவையான அந்த சர்க்கரை, அது போக அந்த மில்க் பவுடர் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. பாலடை எல்லாமே இருந்தது. நாங்களும் வந்து தேவையானதெல்லாம் சிலது வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே நிறையா பொம்மைலாம் இருந்துச்சு. அதை வச்சு பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப விளாண்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பசங்களை வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். பொம்மை அங்கே வை தக்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடப்பிரதமனுக்கு எல்லாமே போடுற மாதிரி நம்ம கண்டென்ஸ்டு மில்க் பவுடர், கோகோனட் மில்க் பவுடர், அது மட்டும் இல்லாமல் கோகோனட் மில்க்கு நிறைய வந்து ஆஃபர் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து நல்ல ஆஃபர் இருந்துச்சு. நிறைய வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. கீ எல்லாமே இருந்துச்சு. சாம்பார் பவுடர், நம்ம ஓணம் சத்யாவுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே இருந்துச்சு. இதை எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நெஸ்டோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி பாயாசம் வாங்கினோம். அங்கே வந்து ஒரு 7 வெரைட்டி கிட்ட இருந்துச்சு. அதில் வந்து சில இது வந்து நம்ம சாப்பிட்ட பாயாசம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வாங்கலை. என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்னா அடப்பிரதமன், அப்புறம் பாலடை பாயாசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழப்பிரதமன், பழங்கள் வச்சு செஞ்ச பாயாசம் 3 வாங்கினோம். சரி, 3மே வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி செஞ்சுருப்பாங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் கேட்குறதா 3மே வாங்கியிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடப்பிரதமன் எல்லாமே வெல்லம் பயன்படுத்தி செஞ்சது தான். பாலடை பாயாசம் மட்டும்தான் வந்து ஒயிட் சுகர் பயன்படுத்தினது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெல்லமோட ஃப்ளேவர், தேங்காய் பால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா கிரிமியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அடப்பிரதமன் வந்து கேரளாவில் அத்தை வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அவங்க வீட்டில் ஓணமோடலாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலடை பிரதமன். இது வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து அடப்பிரதமன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப லிக்யூடாக இருக்குது. தேங்காய் பாலோட ஃப்ளேவர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது.
மற்றபடி ஓகே நார்மலான பாயாசம் தான் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பழப்பிரதமன். அங்கே வந்து வேறு கோதுமை பாயாசம், கோதுமை பிரதமன், அதுக்கப்புறம் வந்து அவல் பாயாசம், நார்மலாக நம்ம ஊரில் பண்ணுற பருப்பு பாயாசம் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அவல் பாயாசம் பருப்பு பாயாசம்லாம் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டது தான். சரி ஓகே கேரளா ஸ்டைலில் பழப்பிரதமன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழப்பிரதமன் வாங்கினேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒரு வாய் சாப்பிட்டதுமே அதில் உள்ள ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் தான் நல்லா தெரியுது. வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த நெய்யில் வதக்கியிருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒரு வாய் சாப்பிட்டதுமே அதை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அடுத்த வாய் சாப்பிடும் போலே தோணுது. ஏன்னா இந்த மாதிரி இந்த பழ பாயாசம் வந்து நான் சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த தேங்காய்லாம் கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த தேங்காய் கடிக்கிறப்ப அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது அடப்பிரதமன் இந்த மாதிரி ஓணம் ஸ்பெஷலாக எங்கேயாவது நீங்கள் வந்து பிரதமன் பாயாசம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. கைஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். உங்கள் ஏரியாவில் எப்படிலாம் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.